வணக்கம் அன்பு தோழர்களே, கழக உடன்பிறப்புகளே. 2026ஆம் ஆண்டிற்கான சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய கழக உடன்பிறப்புகள் மிக தீவிரமாக களப்பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய வேளையில் கழகத்திற்கு எதிராகவும் கழகத்தின் கூட்டணியில் இருந்து கொண்டே கல்லறிந்து கொண்டிருக்கக்கூடிய சில புல்லுருவிகளுக்கான இந்த வீடியோ கடந்த ஒரு வாரமாகவே எக்ஸ் வலைதளத்தில் குறிப்பாக முன்னாள் மத்தியில் ஒன்றியத்தில் ஆளும் கட்சியாக இருந்த காங்கிரஸில் இருக்கக்கூடிய ஒரு சில மாணிக்கம் தாக்கூர், திருச்சி வேலுச்சாமி, பிரவீன் சக்கரவர்த்தி, கார்த்தி பி சிதம்பரம், இது போன்ற பண்ணையார்த்தனம் பெரும்போக்குத்தனம் கொண்ட அல்ல சில்லறைகளெல்லாம் திமுகவையும் திமுகவின் தலைமையும் ஏன் திமுகவின் உயிர் நாடியாக இருக்கக்கூடிய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்களையும் தரக்குறைவாக பேசியதன் விளைவு எக்ஸ் வலைதளத்திலே இன்னும் பொது விவாத மேடை என்று கூட சொல்ல முடியாது, சமூக வலைதளங்களிலே டிஎம்கேவோட ஐடிவிங்க என்ன செஞ்சாங்க, மிக கடுமையான பதிலடியை கொடுத்தாங்க. அதனுடைய விளைவு என்ன அப்படின்னா, இன்றைக்கி நேற்று டெல்லியில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் நிர்வாகிகளுடைய ஆலோசனை கூட்டம், கருத்து கேட்பு கூட்டம் டெல்லி ஹைகமாண்டில் கண்டக்ட் பண்ணப்பட்டுருச்சு. அந்த மீட்டிங்கில் போய் அட்டன் பண்ணது பிறகு செல்வ பெருந்தக, ராஜேஷ்குமார், தமிழக காங்கிரஸ் எம்பிக்கள், அதே போல் தமிழகத்தின் காங்கிரஸில் முக்கியமான நிர்வாகிகள் மாணிக்கம் தாக்கூர், பிரவீன் சக்கரவர்த்தி எல்லாமே போயிட்டு டெல்லியில் போயிட்டு எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இது மாதிரி தாவிக்காவோடவே கூட்டணி போயிடலாம், திமுகவோட கூட்டணி வேணாம், திமுகவோட கூட்டணி வச்சு ஆட்சியில் பங்கு கேட்கணும், தாவிக்கா ஆட்சியில் பங்கு தரேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு போயிட்டு அங்கே போயிட்டு வாயுதாரெலாம் விட்டுருக்குறாங்க. உடனே ஹைகமாண்டு 2 தட்டி விட்டுருக்காரு மல்லிகார்ஜுன கார்கே. உங்களை யாரெல்லாம் தமிழ்நாட்டில் கூட்டணியை பற்றி ஆளாளுக்கு பேச சொன்னது, எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துக்குங்க, ஒழுங்கு மரியாதையாக இருந்துக்குங்க அப்படிங்கிற அந்த வார்த்தையை மட்டும்தான் யூஸ் பண்ணலையே, இல்லையே தவிர மற்றபடி செம்ம டோஸ் விழுந்திருக்கு. அது அந்த பிரவீன் சக்கரவர்த்திக்கும் மாணிக்கம் தாக்கூருக்கும் செம்ம டோஸாம். 2 பேர்த்தையும் வெளுத்துருக்காங்க. மல்லிகார்ஜுன கார்கே சொல்லியிருக்காரு ஃபைனலாக, கூட்டணியை பற்றி நாங்கள் பார்த்து பேசிக்கிறோம், தமிழகத்தில் திமுகவோட மட்டும்தான் கூட்டணி, ஆட்சியில் பங்கு என்பது தேர்தல் முடிவு வந்ததற்கு பிறகு அது சம்பந்தமாக எங்களுடைய ஹைகமாண்டு நாங்கள் பேசி முடிவு செய்வோம், அதை பற்றி பேசுகிற உரிமை, அதை பற்றின பேசுகிற தகுதி உங்களுக்கு கிடையாது அப்படின்ட்டாராம். இங்கே சில்லறையை சிதற விட்டுக்கிட்டு இருந்த மாணிக்கம் தாக்கூர் நவதுவாரங்களை மடக்கி கொண்டு எப்படி போனாரோ அப்படியே ரிட்டர்ன் வந்துட்டார் ஆள். அந்த சிவாஜி படத்தில் வருவாங்கல்ல ஆஃபீஸ் ரூமில், என்னென்ன நல்லா கவனிச்சாங்களா? அதெல்லாம் சிறப்பாக கவனிச்சாங்க. அதே போல் தான் மாணிக்கம் தாக்கூர், பிரவீன் சக்கரவர்த்தி எல்லாம் சிறப்பாக கவனிக்கப்பட்டு திரும்ப தமிழ்நாட்டுக்கு வராங்க. இனிமேல் எக்ஸ் வலைத்தளத்தில் திமுகவோட உடன்பிறப்புகள்கிட்ட வாய விட மாட்டாங்கன்னு நம்புகிறோம். அதே போல் இந்த சலாம் மாசுன்னு சொல்லிட்டு ஒரு ஐடி, அந்த பையன் அப்படி தான், சின்ன பையன்தான் காங்கிரஸில், அவன் அப்படி தான் ரொம்ப ஓவர் கான்ஃபிடெண்ட்டாக, எப்படின்னா எங்களுடைய தலைமை இன்றைக்கி எங்களை கூப்பிட்ருக்கு ஆலோசனை பண்ணுவதற்கு, கண்டிப்பாக இதில் நல்ல முடிவு கிடைக்கும் அப்படின்ட்டு. தம்பி, நீங்கள்லாம் நேற்று பெஞ்ச மழையில் இன்றைக்கி முளைச்ச காளானுங்கடா டேய், பழந்தின்னு கொட்டை போட்ட கட்சிடா எங்கள் கட்சி. விமானம் ஏறி டெல்லியில் போய் திமுகவை பற்றியும் திமுகவில் ஆட்சியில் பங்கு வேணும்னு சொல்லி தலைமைக்கிட்டேருந்து உங்களால் பாசிட்டிவான பதிலை கொண்டு சேர்க்க முடியல. அறிவாலயத்தில் இருந்துக்கிட்டு ஒரே ஒரு ஃபோன் கால், தலைவர் ஒரே ஒரு ஃபோன் கால் போட்டு இதுதான் விஷயம், இதுதான் செய்ய முடியும் தமிழ்நாட்டில், இஷ்டம்னா இருங்க, கஷ்டம்னா போயிட்டே இருங்கன்ட்டார் தலைவர்.
அதனால் எல்லாத்துக்கும் செம்ம டோஸ் விழுந்து எல்லாம் திரும்பி ரிட்டர்ன் வந்துட்டாங்க. இனிமேல் அடைக்கி வாசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒழுங்காக கட்சி வேலையை பாருங்கள் தலைமைங்களா, சரிங்களா? காங்கிரஸ் கட்சியை வளர்க்குற வேலையை பாருங்கள். தமிழ்நாட்டில் கூட்டணியில் எத்தனை கட்சி கிடைக்கிது, எத்தனை சீட்டு கிடைக்கிது உங்களுக்கு? நீங்கள் பேசின பேச்சுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த தடவை சீட்டு ஹை சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இல்லை அந்த வாய்க்கொழுப்பு சீலையில் வடிதும்பாங்கள்ல, அது இந்த தடவை மாணிக்கம் தாக்கூர், பிரவீன் சக்கரவர்த்தி இந்த மாதிரி அல்ற சில்லறையால் தான் எல்லாம் இந்த தடவை வடியுது. செத்தாண்டா சேகருங்கிற மாதிரி இந்த தடவை பாவம். சும்மா விட்டுருந்தா கூட நம்மளுங்க நீங்கள் கிட்ட டிமாண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க திமுக. நாங்கள் எப்போ தான் பாயிண்ட்டு கிடைக்குன்னு பார்த்துக்கிட்டே இருந்தோம். கரெக்டாக வச்ச பொறியில் வந்து சிக்கிட்டார் மாணிக்கம் தாக்கூர். இதே ஒரு காரணமாக வச்சு கண்டிப்பாக உங்களுக்கு போன தடவை நிறைய சீட்டு கொடுத்து நீங்கள் நிறைய இடத்துல தோற்றுப்பிட்டீங்க. உங்களுக்கு கொடுக்குறதுல 10 பைசா பிரயோஜனம் இல்லை. நீங்கள் எங்களுக்கு தெரியும் நீங்கள் வேஸ்ட் லக்கேஜ்னு தெரியும். இருந்தாலும் ஏன் உங்களை கூட வச்சுருக்கோம்? ஏன்னா அந்த சைடில் ஆப்போசிட்டில் இருக்கிறவன் எங்களுக்கு கொள்கை எதிரி, அவன் இன விரோதி, இந்த தேசத்திற்கான துரோகிகள். தேச நலனை விட தன்னுடைய சுயநலத்திற்காகவும் 7.5 லட்சத்துக்கு மேலே கிட்டத்தட்ட 7.5 லட்சம் சிஏஜியோட அறிக்கையின் பிரகாரம் 7.5 லட்சத்துக்கு மேலே கோடியில் ஊழல் செஞ்ச அந்த இன விரோதியோடு எங்களால் ஒருபோதும் கூட்டணி வைக்க முடியாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நீங்கள் என்ன தான் துரோகம் செஞ்சுருந்தாலும் நீங்கள் மட்டும் என்ன உத்தமனுங்களா? காங்கிரஸில் இருக்கணுங்க. பாபரி மஸ்ஜிதிலிருந்து ஆர்எஸ்எஸ்னுடைய அத்தனை விதமான குண்டுவெடிப்புகளுக்கும் ஆமோதிச்ச இயக்கம் தான் காங்கிரஸ். எல்லாம் உங்கள் பீரியடில் நடந்தது தான், தெரியாமலாம் ஒன்றும் கிடையாது. அதையெல்லாம் பழசெல்லாம் மறந்து சரி நீங்கள் திருந்திட்டிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உங்களுடைய வந்து கூட்டணி வைக்கப்பட்டிருக்க ஒழிய ரொம்ப வாய்ப்பு பேசிகிட்டு இருந்தீங்க. சந்தி சிரிச்சிரும் பார்த்துங்க எல்லாம். அதனால் கொடுக்குற சீட்டை வாங்கிக்கிட்டு கொடுக்குற தொகுதியில் ஒழுங்காக போய் வேலையை பார்த்து ஜெயிக்கிற வழியை பார்க்கணும். சும்மா ஏதாவது வாய் உதார விட்டுட்டு இருந்தீங்க, ஊரில் இருக்க உடன்பிறப்புகள் சும்மா இருக்க மாட்டாங்க, வெளுத்துருவாங்க. அத்தனை பேரும் கோவத்தில் இருக்கிறாங்க. விருதுநகர் எம்பி பார்த்து பத்திரம்ப்பா. உங்கள் தொகுதியில் தான் 6 சட்டமன்ற தொகுதி வருது. திருப்பரங்குன்றம் அதில் தான் இருக்குது. திருப்பரங்குன்றம் மிஸ் ஆச்சு தலைவரை, நீங்கள் மிஸ் ஆகிருவீங்க தலைவரை. பார்த்து கவனமாக கட்சி கொடுக்கக்கூடிய வேலையை, உங்கள் கட்சி கொடுக்கக்கூடிய வேலையை எங்கள் தலைமை கொடுக்குற வேலையை எங்களுக்கு கரெக்டாக செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். நாங்களாம் அப்போ 2021 ஆட்சிக்கு வந்ததுலேருந்தே எங்களுடைய 2026க்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மக்களுக்கான திட்டங்களை நிறையா கொடுத்தாச்சு. மக்களுக்கான திட்டங்கள் இன்னும் நிறையா கொடுக்க இருக்கிறோம். திமுகவின் தேர்தல் அறிக்கை இந்திய வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு மிக சிறப்பான தரமான சம்பவமாக இருக்க போது பொறுத்திருந்து பாருங்கள். அதனுடைய தலைமை யார் தெரியுமா? கவிஞர் கனிமொழி கருணாநிதி. நிறைய பெண்களுக்கான திட்டங்கள் அதில் இருக்க போது நிச்சயம் திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமையும். அதில் தமிழகம் இன்னும் வீறு நடை போடும். தென்னாசிய நாடுகளோடு ஆல்ரெடி தென்னாசிய நாடுகளோடு தான் தமிழ்நாடு போட்டி போட்டுட்ருக்கு. இந்தியாவில் உள்ள எந்த மாநிலத்தோடும் அல்ல. ப்ளீஸ் நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். இந்தியாவில் உள்ள எந்த ஒரு மாநிலத்தோடும் போட்டி போடவில்லை தமிழ்நாடு. ஏன்னா தமிழ்நாட்டோட போட்டி போட தகுதி இந்தியாவில் எந்த மாநிலத்திற்கும் இல்லை. ஆக தென்னாசிய நாடு, சின்ன சின்ன நாடுங்க இருப்பாங்கள்ல, அந்த நாடுகளோடு தமிழ்நாடு போட்டி போட்டுக்கிட்டு இருக்கு. 2021 2026 வரை தான், 5 வருஷம்தான் தமிழ்நாடோடைய நிலைமையே மாறிடுச்சு. இதில் தவளைப்பாடியார் வேறு, அவரை நினச்சாதான் பரிதாபமாக இருக்குது. நாங்கள் அறிவித்த திட்டத்துக்கு எங்களுக்கே ஸ்டிக்கர் ஒட்டி மறுபடியும் மக்கள்கிட்ட வந்து கொண்டுட்டு வந்து விற்க பார்க்குறாரு. என்ன இது மக்கள் என்ன எல்லாம் முட்டாள் நினச்சிட்டாரன்னு அவர் தவளைப்பாடியார். வெள்ளை வியாபாரியே, நீங்கள் வெள்ளை விற்கும் போது வெள்ளத்தை வந்து சர்க்கரை நிற்கலாம், இந்த வெள்ளத்தை வந்து நல்ல வெள்ளம், நாட்டு வெள்ளம், சர்க்கரை வெள்ளம், ஒரிஜினல் கரும்பில் தயாரித்த வெள்ளம் அப்படின்னு சொல்லி விற்கலாம். மக்கள்கிட்டலாம் அப்படி கிடையாதுப்பா. 5 வருஷத்தில் நாங்கள் என்ன மக்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சோமோ அதை கொடுத்தாச்சு. எந்த அறிவை கொடுக்கணுமோ, எந்த விழிப்புணர்வை கொடுக்கணுமோ அதை கண்டிப்பாக நாங்கள் கொடுத்துட்டோம். மக்கள் எல்லாம் விழிப்புணர்வோடு இருக்கிறார்கள். இலவசம் கொடுத்தா வாங்கிக்குவாங்க. ஏன்னா அது அவர்களுடைய தேவை. அதற்காக இலவசம் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்மானத்தை இழக்கக்கூடிய மக்கள் அல்ல திராவிட தமிழர்கள். தங்களுடைய சுயமரியாதையும் தங்களுடைய தன்மானத்தையும் ஒருபோது இழக்காமல் தன் தாய் தமிழ்நாடாம் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக அயராது பாடுபடக்கூடிய ஒவ்வொரு தமிழ் குடியும்
இந்த திராவிட மாடல் ஆட்சி மறுபடியும் அமைய வேண்டும் என்று தான் விரும்புகிறார்கள் ஒழிய, மறுபடியும் அடிமைகளின் ஆட்சி அமைய வேண்டும், மறுபடியும் டெல்லிக்கு காவடி தூக்கக்கூடியவர்களின் ஆட்சி அமைய வேண்டும் என்று ஒருபோதும் அவர்கள் நாடியதும் இல்லை, விரும்பியதும் கிடையாது. ஆகவே கனவு கண்டு கொண்டே இருங்கள். நிச்சயம் உங்களது கனவு பலிக்காது. இலவு காத்த கிளியாக ஏமாந்துத்தான் போகப் போகிறீர்கள். 2026 அது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் 2.0 வரலாறு எழுதப்படக்கூடிய நேரம். கவுண்டிங் ஸ்டார்ட் ஆகிவிட்டது. ஆகவே பொறுத்திருந்து பாருங்கள். வரக்கூடிய மே மாதத்தின் நடக்கக்கூடிய தேர்தலில் அதை தொடர்ந்து வரவிருக்கக்கூடிய முடிவிலும் இந்த இந்திய திருநாடே வியந்து பார்க்கக்கூடிய அளவிலே திராவிட மாடல் ஆட்சியின் திமுகவின் வெற்றி இருக்கப் போகிறது. ஆகவே அன்பார்ந்த கழக உடன்பிறப்புகளே, உழைப்பு உழைப்பு உழைப்பு. கலைஞர் அவர்களின் உழைப்பு நிச்சயம், அந்த உழைப்புக்கான ஊதியம் கண்டிப்பாக கிடைக்கும். அது வெற்றியாக நாம் தலைவர் தளபதி அவர்களிடம் கொண்டு சமர்ப்பிக்க வேண்டியது நமது ஒவ்வொருவரின் கடமை. நிச்சயம் அதை செய்வோம். அதன் மூலம் கிடைக்கக்கூடிய அத்துணை பலன்களும் தமிழக மக்களுக்கே உரித்தானது. நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.